أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்று அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மா என்கின்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவில கல்வியின் அவசியம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கல்வி என்று சொன்னால் சில உலமாக்கள் சொல்வது கல்வி என்பது மார்க்க கல்வியை மட்டும்தான், உலக கல்வியை கிடையாது. ஏனென்றால் மரணத்துக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கைக்கு மார்க்க கல்விதான் தேவை, உலக கல்வி தேவையில்லை என்று ஒரு சாரார் சொல்வதை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே மார்க்க கல்வியை மட்டும்தான் இஸ்லாம் சொல்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக அப்படி இல்லை. அந்த மறுமையிலே நாம் நிரந்தரமான அந்த சொர்க்கத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கை ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடியதாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்துதான் அதற்கு மறுமையிலே நமக்கு பரிசு வழங்கப்படுகிறது. அப்படி என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் வெறும் வணக்க வழிபாடுகளை மட்டும் சொல்லிவிட்டு
அல்லாஹ்வை வணங்கணும், நோன்பு வைக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், தர்மம் செய்யணும், இப்படிப்பட்ட காரியங்கள் மட்டும் சொல்லிவிட்டு மற்ற காரியங்கள் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் இல்லை. இந்த உலகத்திலும் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு பிறப்பு முதல் மனிதனுடைய இறப்பு வரை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விஷயத்தையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுறத பார்க்கணும். அப்படி என்றால் கல்வி என்பது மறுமைக்கான கல்வியும் மார்க்க கல்வி 100% வேணும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் படிக்கக்கூடிய கல்வியும் நிச்சயமாக அது தேவை. ஏனென்றால் திருமறை குர்ஆன் சொல்கின்றது, அறிவுள்ளவரும் அறிவில்லாதவரும் சமமாக மாட்டார்கள். ஒருத்தர் அறிவுள்ளவனும் முட்டாளும் சமமாக மாட்டாங்க. அறிவு வேணும்னு சொல்லுது. கல்வி என்று சொன்னால் அறிவு, வேற எதுவும் இல்லை. இந்த உலக கல்வியும் சேர்த்துதான் இஸ்லாம் பேசுகிறது. முதலிலே மார்க்க கல்வியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மார்க்க கல்வி மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்களா இல்லையா? மார்க்க கல்வியை தான் இஸ்லாம் பேசுது, அதுல மாற்று கருத்து இல்லை. 100% மார்க்க கல்வியும் வேணும். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு மார்க்க கல்வி ரொம்ப அவசியம். இந்த உலகத்தில் நம்மை யாரையும் ஏமாற்றாமல் நாம் யாரிடமும் ஏமாறாமல் இருப்பதற்கு உலக கல்வியும் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட மார்க்க கல்வி சம்பந்தமாக நாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் இந்த உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், கல்விக்கு முக்கியத்துவம் தரணும் இல்லைன்னு சொல்லல. இன்றைக்கு உலக கல்விக்காக பார்க்கிறோம், காலையில எழுந்துச்சு நம்ம குழந்தைகளை அந்த உணவு கொடுத்து அவர்களுக்கு தயார்படுத்துறோம். கிட்டத்தட்ட காலையில நேரத்துல எழுந்து 7 மணி 8 மணிக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அதுல இருந்து குழந்தைங்க சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து அங்க இருந்துகிட்டு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் வரைக்கும் வராங்க. வந்த பிறகு என்ன பண்றோம், வீட்டு பாடம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல்ல படிச்சதும் இல்லாம வீட்லயே உட்கார்ந்து அதனுடைய ஹோம்ஒர்க் எழுதுறாங்க, வீட்டு பாடம். அதுக்கப்புறம் டியூஷனுக்கு போறாங்க. இதுக்கு பார்த்தோம்னா அப்புறம் வீட்டுக்கு வராங்க, உட்கார படுக்கிறாங்க, தூங்குறாங்க. இப்படி போயிருது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் கூட நம்முடைய குழந்தைகளை மதரசாக்கு அனுப்பாத எத்தனையோ முஸ்லிம்களை பார்க்கிறோம். காலையிலிருந்து இரவு வரை நம்முடைய குழந்தையை உலக கல்வி தேவை இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் குழந்தைய படின்னு சொல்லக்கூடிய நாம ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் நம்முடைய குழந்தைகளை நம்ம வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களிலே மதரசாக்களுக்கு அனுப்புவதற்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் அனுப்புறதில்லை. கேட்டா குழந்தைகள் டயர்ட் ஆயிருது, ஆகாமியா இருக்கும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்திருந்து வீட்டு ஹோம்ஒர்க், அதுக்கப்புறம் டியூஷனு, அதை போட்டு படின்னு அதை நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு சொல்லி அந்த குழந்தைய வளர்த்தக்கூடிய நேரத்துல அது பயங்கரமான ஒரு பிரஷர் கொடுக்கக்கூடியதா பாக்குறோம். அந்த குழந்தை டயர்ட் ஆயிருது. 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் திருமறை குர்ஆன் ஓதி பழகுவதற்கு நம்முடைய குழந்தைகளை நாம் அனுப்புவது பெரும்பான்மையே கிடையாது. இன்னும் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தை எப்படி அனுப்புறோம் பாத்தீங்கன்னா, நல்ல யூனிஃபார்ம் வாங்கி, நல்ல பசங்களா இருந்தா இன் பண்ணி விட்டு, அதுக்கு ஷூ வாங்கி, சாக்ஸ் போட்டு, டை கட்டி விட்டு, தலை சீவி விட்டு அழகா அனுப்பக்கூடிய பெற்றோர்களை பார்க்கணும். மதரசாவுக்கு ஒரு தொப்பியை தூக்கி கமுத்திட்டு ஒரு லுங்கியை கட்டிட்டு ஓடுறோம். ஒரு மறுமையினுடைய ஒரு கல்வியை கத்துக்கிறதுக்காக, திருக்குர்ஆனை தெரிந்து கொள்வதற்காக பார்க்கிறோம், ஒரு முசாபர் மாதிரி குழந்தை போகுது. ஆனா இங்க போகும்போது உலக கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் மார்க்க கல்விக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பெற்றோர்கள் தருவதில்லை. அந்த குழந்தை என்ன செய்யுது, அது ஒரு தொப்பியை போட்டுக்கிட்டு ஒரு லுங்கியை கட்டிக்கிட்டு போய் ஒரு அலிப் ஜூஸோ குர்ஆனோ தூக்கிட்டு போய் உட்காந்து ஓதிட்டு வருது. அதை படிச்சதா படிக்கலையா எதை பத்தி நம்ம கேட்கறது இல்லை. ஆனால் அந்த கல்வி எவ்வளவு முக்கியம். மார்க்க கல்வி என்பது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், திருமறை குர்ஆன் ஓதினால் எவ்வளவு நன்மைன்னு சொன்னா, ஒரு எழுத்துக்கு ஒரு நன்மை, ஒரு நன்மை என்பது 10 நன்மையும் சேருங்கிறாங்க. ஒரு எழுத்து என்பது 10 நன்மை. அலிஃப் லாம் மீம், அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. அலிஃப்னு ஓதுனா 1 இருந்து 10 வரைக்கும் அந்த நன்மை. அலிஃப் லாம் மீம் ஓதிட்டா 30 நன்மை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டோம்னா 19 நன்மை. நீங்க இந்த நன்மையை என்று பார்த்து கொண்டால்
நீங்கள் மற்ற எல்லா காரியங்களும் நன்மை, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருது, உம்ரா செய்யறது, தர்மம் செய்யறது, தொழுகிறது எல்லாம் நன்மை இருக்குதான். ஆனால் திருமறை குரான் ஓதினால் கிடைக்கக்கூடிய நன்மை வேற எதிரையுமே பெருசா கிடைச்ச மாதிரி தெரியல. ஏனென்று சொன்னால் திருமறை குரான் என்பது நன்மைகளை அள்ளி வீசக்கூடியதா இருக்குது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு சொல்லிட்டோம்னா முடிஞ்சது. 19 நன்மை, அதுக்கு 10 நன்மையும் தரப்படுது சொல்லப்படுது ஒரு நன்மைக்கு. அப்போ 190 நன்மை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லிட்டோம்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா 190 நன்மை கிடைப்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நின்று தொழில் அல்ஹம்து சூரா ஓதுறோம், துணை சூரா ஓதுறோம், எவ்வளவு நன்மை. திருமறை குரானை அதில் இருக்கக்கூடிய குல்ஹு வல்லாஹு அஹது அந்த அத்தியாயம், குல்ஹு வல்லாஹு அஹது அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், இத ஓதிட்டோம்னா திருமறை குரானை 3ஆ பிரிச்சோம்னா, உதாரணத்துக்கு 300 பக்கம் இருக்குது, உதாரணத்துக்கு 100 பக்கம் ஓத நன்மை கிடைக்குது. 3லே 1 பங்கு திருமறை குரானிலே 3லே 1 பகுதி ஓதிய நன்மை இந்த சிறிய வசனத்துல குல்ஹு வல்லாஹு அஹதுங்கிற இருக்கிற இந்த செய்தியை தெரிந்த பிறகு நபித்தோழர்கள் அதிகமாக துணிகளை ஓதுனாங்களாமா. நாமெல்லாம் துணிகளை குருலா சூரா ஓதுறதுக்கு யோசிக்கிறோம் சத்தமா சொல்லும் போது. ஏன்? நம்ம பின்னாடி நிக்கிறவங்க இவருக்கு பெரிய சூறா தெரியாதோ, நம்ம குழுகுலா ஓதுறாரு, பெரிய சூறா தெரியாது போல தெரியுது இவருக்கு, குல்ஹு வல்லாஹு ஓதுறாருன்னு சொல்றாங்க, நினைப்பதை பார்க்கிறோம். ஆனால் குல்ஹு வல்லாஹு அஹது சூரா ஓதினால் திருமறை குரானில 3லே 1 பகுதி ஓதிய நன்மை கிடைக்கிறது. திருமறை குரான் ஓத ஓத ஏராளமான நன்மைகள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வரை கிடைக்கின்றது. தொழுகையில ஓதுனா நன்மை, இன்னும் அதை திக்கி அதை படிச்சோம்னு சொன்னா நமக்கு அந்த எழுத்தை கூட்டி படிச்சா அதுக்கு நன்மை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஆனால் இந்த கல்வியை, இந்த மார்க்க கல்வியை, திருமுறை குரான் ஓதக்கூடிய இந்த கல்வியை பெரும்பான்மையானவர்கள் அதை ஓத தெரியாதவர்களாக, அதை கற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களாக, அதில் ஒரு அசட்டையாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நபி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் 2 நபி தோழர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவங்க 2 பேரும் முடிவு எடுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரோட ஒரு நாள் முழுக்க நான் இருக்கிறேன், நீ வேலைக்கு போ. நாளைக்கு நான் வேலைக்கு போறேன், நீ அல்லாஹ்வுடைய தூதரோட இரு. எதற்காக அல்லாஹ்வுடைய தூதரோட இருக்குன்னு முடிவு பண்ணாங்கன்னா, அல்லாஹ்விலிருந்து வரக்கூடிய வசனங்களை, திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தெரிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அவர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம். அந்த கல்வியை பாருங்க, இது கல்விதான். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு நாள் முழுக்க இருப்பது, அடுத்த நாள் இன்னொரு நபி தோழர் இருப்பது, இப்படி மாறி மாறி இருக்கலாம் முடிவெடுக்கிறாங்க. அந்த சகாபாக்கள் இந்த கல்விக்கு கொடுத்த முக்கியத்துவம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய நாம் திருமறை குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக, எத்தனையோ முஸ்லிம்களுக்கு திருமறை குர்ஆன் இன்னும் ஓத தெரியல. இன்றைக்காவது நம்ம குடும்பத்தாரோட உட்கார்ந்து, என்ன உட்படலாம், நம்ம வீடுகளை உட்கார்ந்து, நான் ஒரு தந்தை திருமறை குர்ஆனை தமிழிலோ அரபியிலோ ஆனா தமிழ்ல படிச்சா விளக்கம் தெரிஞ்சு அதன் அடிப்படையில் நடக்கணும். ஆக நாம படிச்சு நம்முடைய குடும்பத்தாரோட உட்கார்ந்து படிச்சிருப்போமா? இன்னைக்கு நான் படிக்கிறேன், என் மனைவி என் குழந்தைங்க முன்னேற உட்கார்ந்து படிக்கிறோமா? அல்லது மனைவியை படிக்க சொல்லி நாம் உட்கார்ந்து கேட்டிருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழரை அவர்களை திருமறை குர்ஆனை ஓதச் சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் திருமறை குர்ஆனுடைய வசனம் இறங்குது, ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழரை ஓதச் சொல்லி உட்கார்ந்து கேட்பார்கள். இன்றைக்கு நமக்கு தமிழ்ல வந்திருக்குது, அல்லாஹ்வுடைய கிருபையால அதை படித்து விளங்குற அளவுக்கு. ஆனா இன்னைக்கு வீட்டுல உட்கார்ந்து யாராவது படிச்சு நம்ம குடும்பத்தாரோட உட்கார வச்சு படிக்கிறோமா அப்படின்னு பார்த்தா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆச்சரியம். அப்படி சொன்னாங்கன்னா அந்த வீடு ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். குர்ஆனை தமிழ்ல படிக்கிறாங்க, குடும்பத்தார உட்கார்ந்து பாக்குறாங்கன்னு. 9 மணி ஆனா சிறகடிக்கை ஆசை பார்ப்பதற்காக குடும்பத்தாரோட உட்காருங்க. மணி 9 ஆச்சு, அந்த நாடகம் பார்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாரும் குடும்பத்தாரோட உட்காந்து பாக்குறோம். ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது புது படம் அந்த லோக்கல் சேனல்ல போடுவான் சொல்லி அதை உட்கார்ந்து பாக்குறோம். இப்படி குடும்பத்தாரோடு உட்கார்ந்து நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்க்கக்கூடிய முக்கியத்துவம்
திருமறை குர்ஆனை ஓதச் சொல்லி குடும்பத்தாடு உட்கார்ந்து ஓதக்கூடிய குடும்பம், அது தௌஹீத்வாதி யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பேச்சாளராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மார்க்க அறிஞராக இருந்தாலும் சரி, அவர் வீட்டுல நடக்குதுன்னா அது ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. இன்றைக்கு திருமறை குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்ம அவ்வளவுதான். மார்க்க கல்விக்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், மார்க்க கல்விதான் முக்கியம் தெரிந்திருந்தும், மறுமையில் அதுதான் நமக்கு வெற்றியும் என்று தெரிந்திருந்தும் கூட நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதான். சினிமா என்பது, அந்த நாடகங்கள் என்பது எவ்வளவு ஒரு பெரிய பொய். அவன் பேரே நடிகர்கள், அவன் கரெக்டா தான் வச்சிருக்கிறான், அவன் பேர் நடிக்கிறான், ஏமாத்தனான்ட்டு. ஒரு ஷூட்டிங் பார்த்த ஒரு நண்பர் நம்ம இடத்துல சொன்னாரு, எப்படி சினிமாக்கள் எடுக்கப்படுகிறது என்று சொல்லும்போது நமக்கு தெரிஞ்சிருந்தாலுமே அவர் அதை நேரில் பார்த்த சம்பவத்தை சொல்றாரு. அந்த நம்ம செல்போனுக்கு பேசக்கூடிய செல்போனுக்கு ஒயர் இல்ல, ஒயர் இல்லாம பேசலாம். ஆனா இந்த வீட்டு போன் டாட் போன் எடுத்து பேசுறோமா இல்லையா, அதுக்கு ஒயர் இருக்கணும். ஒயர் இருந்தா தான் இங்க இருந்து பேசினவருக்கு அங்க கேட்கும். அந்த போன்ல அந்த ஷூட்டிங் நடக்கக்கூடிய இடத்துல எப்படின்னா அந்த ஒயரே கிடையாதாம் அந்த போன்ல. அது ஒரு டம்மி போன், அது வேலை செய்யாத ஒரு போன். அதை எடுத்து அவன் பயங்கரமா பேசுறான். யார்கிட்டையும் பேசல, அவனுக்கு என்ன எழுதி கொடுத்திருக்குதோ அந்த காட்சி அவன் நடிக்கிறான். அங்க எதிரணி யாருமே கேட்கல, அவனுக்கு தனியா ஷூட்டிங் நடக்கும். அவனுக்கு நடக்கும் பொழுது அவன் அவனுக்கு என்ன எழுதி கொடுக்க, அப்படியா அப்படியா அவன் கேட்பான். அப்படியாங்கிறது அவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட செய்தி தான். இவன் சொன்ன செய்தி அவனுக்கு கேட்காது, அவனுக்கு அப்படியா எழுதி கொடுத்த செய்தி தான் அவன் படிப்பான். இதுதான் ஷூட்டிங்கா நடக்குது. இதை நாம உட்காந்து பார்த்துட்டு என்ன சொல்றோம், அடடா அவனுக்கு போய் இந்த விஷயத்த சொல்லிட்டானே, இவன் அவனுக்கு தெரியாம இருந்துச்சு, இந்த விஷயத்த அவன் போய் அவன் சொல்லிட்டானே போன்ல. உண்மையாவே இவன் சொன்ன செய்தி அவனுக்கு தெரியாது, அவன் கேட்கிற செய்தி இவனுக்கு தெரியாது. இதுவெல்லாம் சினிமால கடைசியில அந்த எடிட்டர் சொல்லக்கூடியவன் என்ன பண்றான், அங்கங்க பிச்சு பிச்சு கிடக்கிறதெல்லாம் ஒண்ணு பண்ணி பாக்குறான். சினிமால நடிச்சவங்களே சினிமா ஷூட்டிங் முடிஞ்ச பிறகுதான் உட்காந்து பார்த்து இப்படிப்பட்ட சீன்ல நடிச்சமா என்று அவங்க பாக்குறத பாக்குறோம். ஆனா நாம உட்கார்ந்துகிட்டு அதை பயங்கரமா பாக்குறோம். அவன் சொல்லிட்டானே, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அவன் வந்துட்டானே, அவன் கதவு பின்னா நிக்கிறானே, அவனுக்கு கதவு பின்னா நிக்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம ஒண்ணும் இல்லையே. நம்ம அந்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த சினிமா மீது இருக்கக்கூடிய மோகத்தை பார்க்கிறோம். நம்ம இது கூட பரவாயில்ல, தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள்ல ட்ரெயினை போட்டு நிப்பாட்டுவான், போகக்கூடிய ட்ரெயினை பின்னாடி ஒட்டி வச்சு அது பின்னாடி போகும். அவன் செய்யக்கூடிய சேட்டை இன்னும் அதிகமா இருக்குது. இவன் சினிமாவை தமிழ்நாட்டுக்காரன் நாம இப்படி நம்புறோம். அவன் மற்ற மாநிலத்துக்காரன் பிளைட் போகுதுன்னா ஏரோப்ளைன் பிடிச்சிருக்கிறான், அவன் அதை நம்புறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அதை நம்புகிறார்கள். இதுக்கெல்லாம் நாடகம் பார்ப்பதற்கு, சினிமா பார்ப்பதற்கு, அது உண்மை என்று நாம் நம்புவதற்கு அவர்கள் பெயர் நடிகர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள் சரியாக வச்சிருக்காங்க. அதை நம்ம பார்த்துட்டு கவலைப்படுறோம், நாளைக்கு இந்த சீன் என்ன நடக்கும் தெரியலையே, இப்படி ஆகி போச்சு, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, அவன் மருமகளுக்கு இப்படி ஆகி போச்சு அப்படி ஆகி போச்சு, எல்லாமே ஒரு பொய் தான் அது, அதை நம்புறோம். ஆனால் குடும்பத்தாரோடு உட்கார்ந்து திருமறை குர்ஆன் ஓதுவதற்கு, அதை ஓத ஓத குழந்தைகளோ பெற்றோர்களோ கேட்பதற்கு நமக்கு நேரம் இல்லை, அதற்கு வாய்ப்பே தரதில்லை. அப்படி படித்தால் அது ஆச்சரியமா இருக்குது. இப்படித்தான் மார்க்க கல்வி முக்கியம் சொல்லக்கூடிய நாம மறுமையிலே திருமறை, இன்னும் சொல்ல போனால் திருமறை குர்ஆன் சிபாரிசு செய்யும். எவ்வளவு பெரிய பாக்கியம்! மறுமையில யாராவது சிபாரிசு செய்ய முடியுமா? நான் என்னுடைய தந்தைக்கு செய்ய முடியுமா? என்னுடைய தந்தை எனக்கு செய்ய முடியுமா? யாருமே சிபாரிசு செய்ய முடியாது. எல்லாருடைய நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, எல்லோருடைய நிலைமை என்ன நினைப்பாங்கன்னா, என்னுடைய எல்லா சுயநலமா மாறிடுவாங்க. எங்க அத்தாவை தூக்கி அங்க போடு நரகத்துல என்ன விட்டு, என் பிள்ளைய தூக்கி நரகத்துல போடு என்ன விட்டு, என்னுடைய குடும்பத்தார தூக்கி நரகத்துல போடு என்ன விட்டு, இப்படி எல்லாருமே சுயநலமாக மாறி விடுவார்கள். ஏன்? நிரந்தரமான வாழ்க்கை, சாதாரண தண்டனை கிடையாது. தண்டனை சாதாரண தண்டனை என்று சொல்லப்படக்கூடிய தண்டனை நெருப்பால் ஆன செருப்பு, அததான் அததான் இருக்கிற குறைந்த தண்டனை நரகத்துல. இப்படிப்பட்ட தண்டனைக்கு மனிதன் அஞ்சி என் குடும்பத்தை தூக்கி போட்டாலும் சரி என்ன விற்று, இப்படி யாருக்கும் சிபாரிசு செய்ய முடியாத நாள்ல திருமறை குர்ஆன் சிபாரிசு செய்யும். இன்றைக்கு திருமறை குர்ஆனுடைய தொடர்பு நம்மளுக்கு அந்த கல்வியை தேடக்கூடிய விஷயத்துல, திருமறை குர்ஆன் தேடுவது என்பதே கல்விதான். அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்வதற்கு
முஸ்லிம்கள் பெரும்பான்மையானவர்கள் அலட்சியப்படுத்துறத பார்க்கிறோம். அதுல அசட்டையாக இருப்பதை பார்க்கிறோம். இதுல அசட்டையாகவோ நமக்கு 40 வயசு ஆச்சு 50 வயசு ஆச்சுன்னு ஓத தெரியலையே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய தூதரே 40 வயசுல தான் நபி ஆனாங்க. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாம் கல்விக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்க. திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம் இறங்கினது. இன்னைக்கு நம்ம சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதுறோம். இதை தொகுச்சு வளைச்சு இதை முதல்ல திரும்ப திரும்ப ஓதக்கூடிய வசனங்கள் என்பதற்காக, தொழுகையில் முக்கியத்துவம் கொடுத்து ஓதக்கூடிய வசனம் என்பதற்காக, அவன் நன்மைக்காக அது முதல் அப்படியே தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முதல் இறங்கிய வசனம் படிப்பீராக தான். படிங்க, ஓதுவீராக என்கிற, ஓதுவீராக படிப்பீராக என்ற வசனம் தான் முதலாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இறங்குச்சு. அல்லாஹ்வுடைய ஓத தெரியாதவனாக படிக்க தெரியாதவனாக இருக்கிறேன்னு சொல்லும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கட்டி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓத சொன்னாங்க. திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம் படிப்பீராக. ஆனால் இன்றைக்கு மார்க்க கல்வி தேடக்கூடிய விஷயத்திலே அன்றைக்கு சஹாபாக்கள் எல்லாம் பார்க்கிறோம். ஒரு ஹதீஸ் அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக ரொம்ப தூரம் பயணம் செய்தார்கள். ஒரு மார்க்க விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக அவர்கள் வெகு தூரம் பயணம் செய்தார்கள் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வந்த இமாம்கள், புகாரி இவர்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவர்களும் ஹதீஸ்களை ஆய்வு செய்வதற்காக, அதை தெரிந்து கொள்வதற்காக அவர்களெல்லாம் பல நாட்கள் செலவு செய்து பல மணி நேரங்கள் சென்று அந்த மார்க்க கல்வி அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு கல்வியை தேடக்கூடிய விஷயத்துல, மார்க்க கல்வியை தேடக்கூடிய விஷயத்துல மிகவும் அசட்டையாக. ஏன் இப்போ இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை ஹஜ் பெருநாள், துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள். அதை முடிஞ்சு 11, 12, 13 செவ்வாய், புதன், வியாழன் ஆரம்பத்துல இந்த நாட்களும் குர்பான் கொடுக்கலாம் அப்படின்னு முதல்ல ஆரம்பத்துல அறிஞ்சு வச்சிருந்தோம். அதற்கு பிறகு என்ன, மார்க்க அறிஞர்கள் அதை ஆய்வு பண்றாங்க. நம்ம அந்த அளவுக்கு ஆய்வு பண்ணலாம், ஆய்வு பண்ண தெரியாட்டி கூட அந்த ஆய்வு செய்து சொன்னவர்கள் என்ன சொன்னாங்க, அந்த கல்வி தேடல் கூட நம்மள்ட்ட இல்ல. அந்த ஆய்வு செஞ்சு அவங்க சொல்றாங்க, அதுக்காக நேரத்தை ஒதுக்குறாங்க. நமக்கு நேரம் இல்ல. இப்ப அந்த ஆய்வு பண்ணி அவர் சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு, இது சரியா தப்பா என்ற அந்த கல்வி தேடல் கூட நம்மள்ட்ட இல்ல. இன்னைக்கு பிறை துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13 கொடுக்க வேண்டியதில்லை. அதற்கு ஆதாரம் இல்ல, அது எல்லாமே பலவீனமான செய்தி, அது இதை பத்தி பேசல, குர்ஆன் பேசலன்னு சொல்லி ஒரு மார்க்க அறிஞர் தெளிவான முறை வைக்கிறாரு. அது பல ஜமாத்துகள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா சில ஜமாத்துகள் இன்னும் ஏத்துக்கல. 2 நாட்களுக்கு முன்னால் கூட துல்ஹஜ்ஜுடைய 11, 12, 13 கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மார்க்க அறிஞர் பேசியிருக்கிறார். அதற்கு மீண்டும் ஒரு விளக்கமாக அந்த நாள் கொடுக்க கூடாது என்று, அது பலவீனமான செய்திதான் என்று மீண்டும் அந்த மார்க்க அறிஞர் பதில் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த கல்வி தேடல், அவங்க அந்த கல்வியை தேடி ஆய்வு பண்ணி சொல்றாங்க. அப்படி சொன்னவங்க என்ன சொன்னாங்க என்கின்ற கல்வி தேடல் கூட நம்ம இடத்துல இல்லாம இருப்பதை பார்க்கிறோம். ஆக அன்பின் கிணிய பெரியோர்கள சகோதரர்களே, கல்வி என்பது மார்க்க கல்வியாக இருந்தாலும் உலக கல்வி இரண்டுமே தேவை. மார்க்க கல்வி மிக அசட்டையாக பொழுதுபோக நாம் இருக்கிறோம். இது ஒரு பக்கம். அடுத்ததாக பார்த்தோம்னு சொன்னா உலக கல்வி தேவையில்லை அப்படின்னு சொல்றத பார்க்கிறோம். நிச்சயமாக உலக கல்வி வேணும். ஏன்னு சொன்னால் ஒரு குழந்தை பிறக்குது, நம்ம குறிப்பிட்ட ஒரு 4-5 வயசுல கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துறோம். அதுக்கப்புறம் 1வது, 2வது, 3வது, 12வது முடிச்சு காலேஜ் முடிச்சு எல்லாம் முடிச்சு ஒரு டிகிரி முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற நிலைமைக்கு வருது. இது நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாட்டியுமே அந்த குழந்தை வளரத்தான் போகுது. அதுக்கு 5 வயசு, 7 வயசு, 10 வயசு, 15 வயசு, 25 வயசு கல்யாணம் பண்ணி தர போறோம். படித்த குழந்தைக்கும் படிக்காத குழந்தைக்கும் பாருங்க, ஒருத்தனை நம்ம குழந்தைய படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வச்சு அவனை சிந்தித்து ஒரு காரியத்தை செய்வான். பள்ளிக்கூடத்துக்கே மலைக்கு கூட ஒதுங்களேன்னு சொல்லுவாங்களே, அது போல ஒரு குழந்தைய நம்ம அனுப்பாம இருக்கிறோம். இவன் எவ்வளவு பெரிய முட்டாளா வருவான். அதுக்காக படிக்காதவர்கள் எல்லாமே முட்டாள்னு சொல்ல வரல. அறிவை வளர்த்திக்கிறதுக்கு தான் கல்வி, வேற எதுவும் இல்லை. ஆனால் நீங்க பள்ளிக்கூடமே அனுப்பாம சில பேர் படிக்காமையே அந்த அறிவை தேடிக்கொண்டவர்களும் இருக்கிறாங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. கல்வி என்பது அறிவு தான், வேற எதுவும் இல்லை. கல்வின்னு சொன்னாலே அது அறிவு தான். ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சொல்வதை பார்க்கிறோம். லூத் நபியை பத்தி சொல்றோம். லூத்துக்கு நாம் அதிகாரத்தையும் கல்வியை அளித்தோம். கல்வினா அவர்கள் ஸ்கூலுக்காக போனார் லூத் நபி. கல்வி என்பது அறிவு.
அதே மாதிரி எல்லா நபிக்கு அல்லாஹ் சொல்றான், சுலைமானுக்கு விளங்க வைத்தோம், இருவருக்கும் அதிகாரத்தையும் கல்வியை வழங்கினோம். தாவூத்துக்கும் சுலைமானுக்கும் கல்வி அளித்தோம். கல்வி என்பது அறிவு. ஆக பள்ளிக்கூடம் ஒரு குழந்தை போய் படிச்சுட்டு வருதுன்னு சொன்னா அறிவை வளர்த்திக் கொள்கிறது. தான் யாரையும் ஏமாற்றக்கூடாது, மற்றவர்களிடம் நம்ம ஏமாந்துடக்கூடாது. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைய படிக்க வைக்காம நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்த்தி அதை பாருங்க, எந்த ஒரு விவரமும் இருக்காது. ஒரு எழுத்த பார்த்தா படிக்க தெரியாது. ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா எந்த ஊர் எந்த பஸ்ஸுக்கு போகுதுன்னு தெரியாது. எல்லா விஷயத்தையும் மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கையா மாறிடும். அறிவில்லாதவர் இன்னும் பார்க்கிறோம், ஒரு நமக்கு தெரிந்த ஒருவருக்கு படிப்பறிவு இல்லை. அவருக்கு அந்த படிப்பறிவு இல்லாமல் தன்னுடைய கல்வி அறிவை அவர் வளர்த்தி கொள்ளாத காரணத்தினால அவருக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அந்த நபருக்கு அந்த பெண் இவன் முட்டாளா பைத்தியக்காரனா இருக்கிறான், இவன் வாழ மாட்டேன்னு போயிருச்சு. என்ன காரணம் கேட்டா, அவர் கல்வி என்பது அறிவு இல்லைன்னு சொல்லிருச்சு, முட்டாளுன்னு சொல்லிட்டு போயிருச்சு. ஆக கல்வி என்பது அறிவை நாம் வளர்த்திக் கொள்வதற்காகத்தான் பள்ளிக்கூடத்துக்கு போறோம். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் கல்விக்கு பள்ளிக்கூடத்துக்கு போனா குழந்தை கெட்டு போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது பெரும்பான்மையானவர்கள்ட்ட இருக்குது. நம்ம பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம், 12 முடிச்சுட்டு காலேஜுக்கு அனுப்புறோம். ஆக நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னாங்க, காலேஜுக்கு போனா புள்ள கெட்டு போயிருங்க, ஓத வைங்கன்னு சொன்னாங்க. ஓதணும், திருமறை குர்ஆன் ஓதணும், அவங்க சொல்றது 100% உண்மை, மாற்று கருத்து இல்லை. ஆனா அவங்க சொன்ன வார்த்தை தப்பு. என்ன தப்பு? காலேஜுக்கு போனா புள்ள கெட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, ஆலிமா பிள்ளைய கெட்டு போன பிள்ளைய உங்களை காட்டுட்டுமான்னு கேட்டேன். ஆலிமா பிள்ளைய இன்னொரு மாற்றுமா சகோதரனோட ஓடி போன பிள்ளைய நான் காட்டுட்டுமா உங்களுக்கு கேட்ட, பேசாம போயிட்டாங்க. ஆக கெட்டு போறது என்பது எல்லா பக்கம் கெட்டு போகத்தான் செய்வாங்க. ஏன் வீட்டு பெண்கள் எல்லாருமே நல்ல பெண்கள் இருக்காங்க, மாட்டு கருத்து இல்ல. ஆனா சில பெண்களை பாக்கிறோம், தன்னுடைய கணவனை வீட்டுக்கு வெளியே அனுப்பிவிட்டு செல்போன்ல மற்ற ஆண்களோடு பேசக்கூடிய பெண்கள் இல்லையா, வாட்ஸ்அப்ல பேசக்கூடிய பெண்கள் இல்லையா, வெளியே போகக்கூடிய ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செய்துட்டு வேற பெண்கள் பேசுறாங்க இல்லையா. கெட்டு போறாங்க என்றால் அவங்க பள்ளிக்கூடம் மட்டுமல்ல, என் வீட்டுல இருந்தாலும் கெட்டு போ. இன்னைக்கு அதுக்கு முக்கியமான ஒரு பொருள் செல்போன் வந்துருச்சு. செல்போன் என்பது அழகாக முறையில் தவறு செய்வதற்காகவே படைக்கப்பட்டு உருவாக்கப்பட்டது போலவே அது நல்லது எத்தனையோ இருந்தாலும் ஆபத்துகள் அது அதிகம். ஆக இந்த செல்போன் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் அழிஞ்சு நாசமா போயிருக்குது. ஆக பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா கெட்டு போயிருவாங்க. அவங்களுக்கு நம்ம மார்க்க கல்வி சேர்த்து சொல்லி தரணும், இறையச்சத்தை சொல்லி தரணும், அல்லாஹ்வுடைய பயத்தை சொல்லி தரணும். உன்னுடைய வாழ்க்கை மறுமையோட வாழ்க்கை, மவுத் எப்ப வரும் தெரியாது. இன்றைக்கு ஹவுசிங் பகுதியில இன்னைக்கு விடிகாலையில 3 மணிக்கு ஒரு 17 வயசு பையன் மவுத்து. எந்த காரணம் கேட்ட, எந்த காரணம் இல்ல, 10 நாளா உடம்பு சரியில்லை, காய்ச்சல்னு சொல்றாங்க. இனி என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு ஜும்மாக்கு இப்ப எடுக்கிறாங்க அந்த பையனை, 17 வயசுல மவுத்து. ஆக நமக்கு மரணம் எப்பொழுது என்பது தெரியாது. இப்போ மங்களத்தில் சேர்ந்த ஒரு தௌஹீத் சகோதரர், அவருடைய தங்கை மவுத்து. இப்போதான் அவர் போன் பண்ணி விசாரிச்சோன்னே அவங்களுக்கு என்னங்க ஆச்சு உங்க தங்கச்சிக்குன்னு கேட்கும் பொழுது, நேத்துடைய லுகர் வரைக்கும் நல்லாதான் இருந்தாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. திருமணமாகி 4 மாசம் தான் ஆச்சு, அசர்ல மவுத்து. எந்த ஒரு நோயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. லுகர் வரைக்கும் எங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்துச்சு பாய். அவருடைய தங்கை அவர் சொல்றாரு, அசர்ல மவுத்துங்கிறார். இப்படி மரணம் எப்பொழுது வரும் என்பது நமக்கு தெரியாது. முதல்ல ஆரம்பத்துல வயசாகி மவுத்து வரும், இப்பெல்லாம் அப்படி இல்ல, மவுத்து எப்போ வரும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆக குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி வளர்த்தணும். நீ பள்ளிக்கூடம் போனாலும் எப்படி நடந்துக்கணும், அந்நிய ஆண்கள் எப்படி நடந்துக்கணும், அந்நிய பெண்கள் எப்படி நடந்துக்கணும், எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கெட்டு போறோங்கிறது எங்கதான் கெட்டு போவாங்க. ஏனென்றால் உலக கல்வியும் நிச்சயமாக தேவை. எந்த அளவுக்கு மார்க்க கல்வி, திருமுறை குர்ஆன் ஓத தெரிஞ்சிருக்கணும், ஹதீஸ்களை தெரிஞ்சிருக்கணும், எப்படி மார்க்கத்தை தெரிஞ்சு வச்சிருக்கோமோ அது போல உலக கல்வியும் தேவைப்படுது. ஏன் இன்றைக்கு ஆட்சியாளர்களை பார்க்கிறோம், ஆட்சியாளருடைய நிலைமை என்ன? நம்முடைய முஸ்லிம்களை பார்த்தால் அவன் எப்போ என்ன பண்ணுவானே தெரியல, அந்த மாதிரி அவன் காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதே நம்முடைய குழந்தைகள் படிச்சு, ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் அவருடைய அதிகார வர்க்கத்தில் கொண்டு போய் உட்கார வச்சோம்னு சொன்னா, நம்ம பணத்துக்காக இல்லாமல் அவர்கள் அதிகார வர்க்கத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கணும். ஒரு கலெக்டர் ஒரு முஸ்லீமா இருக்கட்டுமே, ஒரு முஸ்லீம் வந்து ஒரு கலெக்டரா இருக்கிறாரு.
முஸ்லிம்களுக்கு பாதிப்பா ஒரு முடிவு எடுத்துட முடியுமா? ஒரு மருத்துவர் ஒரு முஸ்லீமா இருக்கிறாரு, அந்த நேரத்துல அவர் முஸ்லீமா இருந்தாலும் அவன் என்ன செய்வான்? அல்லாஹ்வுக்கு பயப்படுவான், ஒரு தவறான சிகிச்சை செய்ய மாட்டான், வேற செஞ்சு பணத்தை வாங்க மாட்டான், புடுங்க மாட்டான். யாக முஸ்லிம்கள் என்பது அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய பயம் எப்படியாவது கொஞ்சம் இருக்கும். நம்முடைய மார்க்கத்தை நம்ம சொல்லி வளர்த்து இருப்போம். நம்முடைய குழந்தைகளை ஒரு அதிகார வர்க்கத்தில் போய் உட்கார வைக்கணும். மறுமையில் அது நிச்சயமாக அது பயன் தரும். மார்க்க கல்வி எந்த அளவுக்கு மறுமையிலே நமக்கு வெற்றியை தருமோ அதே போல உலக கல்வியும் நமக்கு மறுமையில வெற்றி தரும். அதிகார வர்க்கத்துல போய் உட்கார்ந்தோன்னு சொன்னா, நம்முடைய பிள்ளைகளை உட்கார வச்சோன்னு சொன்னா, ஒரு முஸ்லிம்க்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்த முடியுமா? யாராவது நிச்சயமாக ஏற்படுத்த முடியாது. ஆக அன்பின் கிணிய பெரியவர்களே, சகோதரர்களே, கல்வி என்பது அறிவை வளர்த்திக் கொள்ள. கல்வி என்பது அறிவு தான். உலக கல்வி மார்க்க கல்வி ரெண்டு இது வேற அது வேற இல்லை. மார்க்க கல்வியும் தேவை மறுமையுடைய முழுமையான வெற்றிக்கு. அதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. திருமுறை குரானை ஓத தெரிஞ்சிருக்கணும், திருமுறை குரான் ஓத நன்மை, மார்க்க குரானை படிச்சிருக்கணும், அதன் அடிப்படையில் நடக்கணும், ஹதீஸ்ல தெரிஞ்சுக்கணும், எது பலவீனம் எது சரியான ஹதீஸ் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. உலக கல்வியும் நம்மால் முடிந்தவன் நம்ம குழந்தைகளை படிக்க வச்சு அதை ஒரு அதிகார இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்று சொல்லி எனது முதல் உரையை முடிவு செய்கிறேன். வாகியதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, போன வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம துல்ஹஜ்ஜுடைய பிறை பார்த்ததின் அடிப்படையில், போன வெள்ளிக்கிழமை துல்ஹஜ்ஜுடைய பிறை 1 என்கின்ற அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய திங்கட்கிழமை துல்ஹஜ்ஜுடைய 10வது நாள் நம்ம தியாக பெருநாள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் கொண்டாட இருக்கிறோம். அதுக்கு முந்தைய நாள் துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள். துல்ஹஜ்ஜுடைய 10 திங்கட்கிழமை பெருநாள். துல்ஹஜ்ஜுடைய 9வது நாள் என்பது அரஃபாவுடைய நாள். இந்த அரஃபாவுடைய நாள்ல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு சுன்னத்தான நோன்பு சொல்லியிருக்காங்க. இந்த நோன்பு குர்பான் கொடுக்கக்கூடியவங்க, ஆடு இருக்கிறவங்க, கூட்டு குர்பான் சேர்ந்தவங்க, மாடு இருக்கிறவங்க, ஒட்டகம் கொடுக்கறவங்க தான் கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த நோன்பை நம்ம வச்சோன்னு சொன்னா 2 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அதாவது நாம் முந்தைய பாவங்கள், நாம் இப்ப இருக்கிறோம், நாம் இதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்த பாவங்கள், பெரும் பாவங்கள், சிறு பாவங்கள், நம்ம மனுஷங்களை இப்ப பாவம் செஞ்சிருப்போம், அந்த பாவங்களும் வரக்கூடிய ஒரு வருடம், இப்ப 2024 இருக்கமா, 2025 இன்ஷா அல்லாஹ் நாம் உயிரோடு இருந்து நம்மை அறியாமல் செய்யக்கூடிய, நம்மை தெரியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்கள், இந்த 2 வருடம் முந்தைய பாவங்களும் பிந்தைய பாவங்களும் 2 ஆண்டு பாவங்கள் அழகான ஒரு நோன்புல கிடைச்சிருக்கு. இந்த அரஃபாவுடைய நாள்ல நம்ம வைக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் வைக்கணும். ஞாயிற்றுக்கிழமை விடிகால சகிர் செஞ்சு திங்கக்கிழமை பெருநாள் தொழுகைக்கு முதல் நாள் நம்ம நோன்பு வைக்கணும். அதை வைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய 2 ஆண்டு பாவங்கள், இன்னும் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அன்னைக்கு பள்ளிக்கூடம் லீவா இருக்கும். ஆக அந்த குழந்தை, நம் குடும்பத்தாரும், நம்ம குழந்தைகள், நம்ம வீட்டு பெண்கள், இப்படி எல்லோருமே இன்ஷா அல்லாஹ் அந்த நோன்பை வைக்க, சுன்னத்தான் நோன்பை வச்சு 2 ஆண்டுகள் நாம் செய்த சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. இதுல சிலர் சொல்றத பார்க்கிறோம். இதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க? அரஃபாவுடைய நோன்பு என்று சொன்னால் ஹாஜிகள் அரஃபால என்னைக்கு ஒண்ணு சேர்றாங்களோ அந்த அன்னைக்கு தான் நோன்பு வைக்கணும். அதான் அரஃபாவுடைய நோன்பு. அவங்க சொன்னது ஒரு அறிவுத்தனமான ஒரு வாதம் தான். ஹாஜிகள் எப்போ அரஃபா நாள்ல ஒண்ணு சேர்றாங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு சனிக்கிழமை அவங்க சேர்றாங்க. நமக்கு துல்ஹஜ்ஜுடைய பிறை 8. இந்த அவங்க சொல்றது சரிதான் அப்படின்னு பார்த்தோம்னா அரஃபால அவங்க ஒண்ணு சேர்றது நாளைக்கு சனிக்கிழமை தான். ஆனா நம்ம நோம்பிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. மாற்றமாக தெரிஞ்சாலும் கூட அதை அழகாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அவங்க அரஃபால ஒன்று கூறாடி நாம நோன்பு வைக்கலாம். சரி, நாளைக்கு நோன்பு வைக்கிறோம் வைப்போம். இதே சில நாடுகள்ல, எத்தனையோ நாடுகள்ல ஒரு நாடு பகலா இருக்கு, ஒரு நாடு இருட்டா இருக்கு. அரஃபால ஹாஜிகள் ஒன்று சேரக்கூடிய நாள்ல வேறு நாட்டுல, இருட்டா இருக்கக்கூடிய நாட்டுல முஸ்லீம் தூங்கிட்டு இருப்பானே. இது அழகா புரிஞ்சுக்கலாம். அரஃபா ஹாஜிகள் எல்லாம் நாளைக்கு ஒண்ணு கூடுறாங்க. அதே நாள்ல வேற நாடுல இருட்டுல அவன் தூங்கிட்டு இருப்பான். தூங்கக்கூடிய முஸ்லீம் எப்படி அவன் அரஃபா நோன்பு வைக்க முடியும்? நிச்சயமாக வைக்கவே முடியாது. அவனுக்கு சகருடைய நேரமே வந்திருக்காது. நைட்டு 12 மணி 1 மணி ஹாஜிகள் அங்க அரஃபால ஒன்று கூடிய நேரத்துல
அவன் நைட்டோ மாலையோ ஏதோ நேரத்தில் பூமி சுற்றிக்கூடிய நேரத்துல அழகாக அவன் வேற இதில் இருப்பான், வேற நேரத்தில் இருப்பான். ஆக இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா அல்லாஹ்வுடைய அழகாக சொன்னார்கள், பிறையை பார்த்து நோன்பு வையுங்கள், பிறையை பார்த்து நோன்பு விடுங்கள், பிறையை பார்த்து முடிவு செய்யுங்கள் சொன்னாங்க. அழகா பிறையை பார்த்துக்கலாம். அரஃபாவினால் அவங்க ஒண்ணு கூடினாலும் நாம ஞாயிற்றுக்கிழமை நம்ம பிறையை பார்த்து அடிப்படை ஞாயிற்றுக்கிழமை வச்சு அல்லாஹ் நன்மையை கொடுத்துட்டு போறான். இந்த காலம் நமக்கு எதுக்கு? அது அல்லாஹ் முடிவு பண்றது. அந்த முடிவு நம்ம அதிகாரம், நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது? லைலத்துல் கத்ர் இரவை பார்க்கிறோம். லைலத்துல் கத்ர் இரவு அந்த விடிகாலையுடைய சுபுடைய பாங்கு வரைக்கும் இருக்குன்னு இருக்குது. அந்த சுபுடைய பாங்கு அந்த இரவு நம்ம உட்கார்ந்து அதுக்கான நன்மையை நம்ம அடையறதுக்காக உட்கார்ந்து ஓதி திருமுறைக்கான ஓதி பயானம் பண்ணி நன்மைகளை சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்தோட பகல்ல இருப்பானே, இங்க இருட்டுல உட்கார்ந்து நம்ம அந்த அதிகாலை வரை உட்கார்ந்து பகல்ல இருப்போம். அவனுக்கு எப்படி நன்மை? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அவங்க எந்த அன்னைக்கு பிறையை பார்க்கறோம் அதை வச்சுக்கிட்டோம்னா இது நம்ம அல்லாஹ்வுடைய வேலை. இது நம்ம இதை இந்த அது நம்ம அதிகாரத்துக்கு வேலையே இல்லை. அழகாக அல்லாஹ்வுடைய உங்கள் பகுதியை பிறையை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டால், ஹாஜிகள் நாளைக்கு ஒன்று கூடினாலும் கூட நாம எப்போ பிறையை பார்த்தோமோ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமை அரஃபாவுடைய நோன்பு, துல்ஹஜுடைய 10ஆம் அடுத்த நாள் தியாக பெருநாள். ஆக அன்பின் இனிய பெரியவர்களோட சகோதரர்களே, 2 ஆண்டு பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படுகிறது. அந்த அரஃபா நோன்பை இன்ஷா அல்லாஹ் நாடினால் நாம் வைக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டு எனக்கு ஜும்மாவை முடித்துக் கொள்கிறேன். பாகிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.